வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த சில அனுபவங்கள் மிகவும் ஆழமான உண்மைகளை உங்களுக்கு கற்றுத்தந்தவையாக இருக்கும். நீங்களே மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சில அனுபவங்களும் சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்களே இன்னும் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரி சில பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இனிமேல் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரை நம்பி என்னெல்லாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் உதவி பண்ணணும் என்று நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் அதிகமாகவே இருக்கும். இன்னும் சிலரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பாடங்கள் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பாராட்டி பேசுவது போல சில நபர்கள் உங்களை பற்றி பேசுவாங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், அனைத்துக்கும் உங்களை பாராட்டுவது போல உங்களுடனே இருந்து உங்களை பாராட்டி கொண்டே இருப்பார். ஆனால் அவங்க பாராட்டுவது போல உங்களை நடித்து கொண்டு இருப்பாங்க. உண்மையான ஒரு பாராட்டை உங்களுக்கு அவங்க கொடுக்கவில்லை. பாராட்டுவது போல நடிப்பாங்க. நடித்து நீங்க அவங்களிடம் நெருங்கியவுடன் மீண்டும் உங்களை கீழே தள்ளுவதற்கு அவங்க ஐடியா வகித்து கொண்டிருப்பாங்க. எனவே முடிந்த அளவுக்கு யாரெல்லாம் உங்களை பாராட்டுக்கிறாங்களோ அதெல்லாம் உண்மையான ஒரு பாராட்டு கிடையாது. நீங்க அவங்க கூட நெருக்கமா பழகணும். பழகி அவங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன்னேற விடாம மீண்டும் கீழே தள்ளணும். அதற்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவங்க தீட்டி வைத்திருக்காங்க. எனவே அந்த ஒரு திட்டத்துல என்ன இருக்கு, அந்த ஒரு நபர் புதிதாக உங்களை பாராட்டக்கூடிய நபர் யாரு, என்ன ஏது, அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க என எல்லாத்தையும் நீங்க விசாரித்துக் கொள்ளுங்கள். இல்லை அப்படின்னா இதுவே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடும். இதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இப்படிப்பட்டவங்க பொதுவா உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கும் பொறாமை கொண்ட ஒரு மனிதராக இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிடிக்காத ஒரு மனிதராக கூட இருக்கலாம். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எதிரிகள் அனுப்பிய ஒரு நபராகவும் இருக்கலாம். எனவே உங்களுடைய முன்னேற்றத்தை எப்படி நீங்க முன்னேறணுமோ அதற்கு ஏற்ற வகையில் நடந்துக்கோங்க. மற்றவங்களை உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில சேர்க்கக்கூடாது. அப்படியே சேர்த்தாலும் அவங்கள முழுமையாக விசாரிக்கணும். அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத சோதித்து பார்த்து அதற்கப்புறம் நீங்க சேர்க்கணும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நபர்கள் நிலைத்து நிற்பாங்க. அவங்க செஞ்ச 3 முக்கியமான செயல்கள் என்ன தெரியுமா? முதல்ல உங்களுடைய நம்பிக்கையை பெற பாராட்டுகளை பயன்படுத்தி உங்களை அணுகுவாங்க. ஏன் அப்படின்னா, உங்களை யாராவது பாராட்டுனாங்க அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு யாராவது பாராட்டுகளை தெரிவித்தாங்க அப்படின்னா உங்களுடைய மனம் உடனே அவங்கள பக்கம் சாய்ந்து விடும். இந்த மாதிரி சில செயல்கள் அவங்க அறிந்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு பாராட்டுகளை பாராட்டுவது போல நடித்து உங்களிடம் அவங்க பழக ஆரம்பிப்பாங்க. இரண்டாவதாக, உங்களுடைய தகவல்களையும் திறமைகளையும் பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கான ஒரு லாபத்தையும் அவங்க உருவாக்கியும் கொள்வாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களையும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. பெற்று அந்த ஒரு தகவல்கள் மூலம் அவங்களுக்கு வேண்டிய ஒரு உதவியையும் அவங்களுக்கு வேண்டிய சில செயல்களையும் அவங்க செய்து கொள்வாங்க. இதனால அவங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபமும் கிடைத்துவிடும். மூன்றாவதாக, நேரம் வந்ததும் உங்களை தவிர்த்து விடுவாங்க. உங்களை பற்றிய தவறான கருத்துக்களை மற்றவங்களிடம் கூறுவாங்க. நீங்க நெருங்கிய நபரிடம் உங்களை பற்றி எல்லா விதமான தவறுகள் என்ன பண்ணியிருக்கீங்க, நன்மைகள் என்ன பண்ணியிருக்கீங்க என எல்லாத்தையுமே கூறுவீங்க. அந்த மாதிரி சில காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகியவுடன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு நன்மைகளானது நடந்துவிடும் என்று அவர்கள் உணர்ந்தவுடன் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில உங்களை கீழே தள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க செய்த கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் மற்றவங்ககிட்ட கூறி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பேரும் செல்வ செழிப்பையும் நிச்சயமாக கீழே தள்ளிவிட்டு அவங்க மேலே ஏறி சென்று விடுவாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம், இல்லைன்னா இனிமேல் கூட நடக்கலாம். பாராட்டக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு இடத்திற்கு கீழேயே நீங்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நெருங்கிய நண்பராக நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கீழே தள்ளி விடுவாங்க. இவை அனைத்தும் உங்களை தற்காலிகமாக தாழ்த்தி கொண்டிருந்தாலும் உங்களுடைய உண்மையான மதிப்பை குறைக்க முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி செயல்களும் நடக்கும் என்பதையும் நான் கூறுகிறேன். அதிலையும் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய வெற்றியை பார்த்து மௌனமாக பொறாமை கொண்டவர்கள் பலர் நிச்சயமாக இருப்பாங்க. அதுவும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோ நீங்க இந்த ஒரு நேரத்துல முன்னேறி கொண்டிருந்திருப்பீங்க. அப்படி அந்த முன்னேற்றமானது அவங்களுக்கு பிடிக்காம பொறாமை குணம், அதுவும் மௌனமான பொறாமை குணம் கொண்ட ஒரு நபர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. அவங்க வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள போட்டி மனப்பான்மையோடு உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. இதனால நீங்க என்ன செஞ்சாலும் இவன் மட்டும் எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம் என்று நினைத்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கணும். இவனை வாழ்க்கையில இருந்து கீழே தள்ளணும், நம்மளை விட இவன் மட்டும் எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம் என்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. நீங்க தலைவராக இருப்பதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் பின்னால் விலகியவர்கள் உங்களை ஒரு சாதனையாக அல்ல, ஒரு வாய்ப்பாகவே உங்களை பார்த்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. உங்க கூடவே தான் இருந்திருப்பாங்க. அதுவும் உங்களை தலைவராக பார்த்த நபர்கள் பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களிடம் இருந்து விலகி இருப்பாங்க. எதற்காண்டி விலகுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. பார்த்தா உங்களுக்கு எதிரி போன்று உங்களுக்கு தோன்றுவார்கள். நீங்க இதுவரைக்கும் செய்த தவறுகள் என்னவென்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா? அது அனைத்தையும் கூறி உங்களுக்கு எதிராக நின்று அவங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களை ஈடுபட வைப்பாங்க.
அவங்களுடைய உழைப்பையும் சரி உங்களுடைய பெயரையும் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய முன்னேற்றத்தையும் அவங்க உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடனே இருப்பாங்க. இருந்து கொண்டு ஏதாவது அவங்களுக்கு வாங்கணும், ஏதாவது அவங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்னா உங்களுடைய தம்பி, இவருடைய தம்பி தான் நான் அப்படின்னு உங்களுடைய பெயர்களை பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகளையும் இழுத்து கொண்டு இருப்பாங்க. சிக்கல்கள் வந்து பொது உங்களை மட்டும் விட்டு தனியாக சென்றிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய செயல்களில் அவங்க சரியாக இருப்பாங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த மரியாதையை மதிக்காதவங்க உங்களுடைய வாழ்க்கையில் நண்பராக இருந்தாலும் உண்மையில் அவங்க உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதர்களாகவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட 5 வகை மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. அவங்க உங்களை விட்டு உங்களை பயன்படுத்தி விட்டு மறந்தவங்களாக இருப்பாங்க. உங்களை ஒப்பிட்டு குறைத்தவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய வெற்றியை பொறாமை கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. உங்களுடைய தோல்வியில் மகிழ்ந்த ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். உங்களுடைய நம்பிக்கையை துரோகம் செய்தவங்களாக இருப்பாங்க. இவர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருப்பார்கள். நீங்களும் அந்த ஒரு பாடம் என்னவென்று தெரிந்து வைத்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை அழகானதாகவும் மாறும். இனிமேல் உங்களுடைய மதிப்பை நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. உங்களுடைய மதிப்பு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து நடந்துக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாராட்டுகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய மதிப்பு என்னவென்று நீங்கள் நிர்ணயிக்காமல் இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய மதிப்பு என்ன, உங்களுடைய மதிப்பை நீங்கள் நிர்ணயித்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. இதனால் உங்களுக்காக இயங்கக்கூடிய நபர்கள் உங்கள் பின்னால் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து அதற்குப்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. பாராட்டுக்களை தேடாமல் நீங்கள் இருந்தாலும் அது தானாகவே உங்களை தேடி வரும் என்பதையும் நீங்கள் உணர்வீங்க. அதுவாக வருகின்ற பாராட்டுகள் நமக்கு கிடைத்தாலே போதும். நானாக பாராட்டுகளை தேடி போகக்கூடாது. என்னால் முடிந்த ஒரு உதவிகளை எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்ற நபர்களுக்கும் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே உருவாகும். நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய சுற்றத்தில் வைத்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு சொத்தாகவே மாறும். இது உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இருக்கும். இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். கிரகங்களோட ஒளி உங்கள் மீது விழக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் 3 முக்கியமான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்குள்ள மறைந்திருந்த திறமைகள் நிச்சயமாக வெளிப்படும். அப்படி மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளிவந்து அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பெயருக்கு மதிப்பானது அதிகரிக்கும். அந்த மதிப்பினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நேரடியான பலனானது கிடைக்கும். அந்த பலனின் மூலம் ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தியும் கொடுக்கும். உங்களுடைய அதிபதி சூரிய பகவான். இவர் உங்களை வெளிச்சத்தில் நிறுத்தி கொடுப்பார். வெளிச்சத்தில் நிறுத்தி எது நல்லது எது கெட்டது என்பதை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பார். இதுவரைக்கும் இருட்டாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சமாக உங்களுடைய அதிபதியானது நிச்சயமாக மாற்றுவார். இதுவரை இருட்டில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதையில் நிச்சயமாக கொண்டு செல்வார். கொண்டு சென்று அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார். உங்களை பின்பற்றி முன்னேற விரும்பக்கூடிய மனிதர்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிப்பாங்க. உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள் நிச்சயமாக செயல்படுவாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பானது கிடைக்கும். நீங்க யாரிடம் எது கூறினாலும் உங்களை மதித்து அவங்க சரி என்று எதிர்த்து பேசாமல் கூறுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு மதிப்பானது உருவாகும். புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வீங்க. உங்களுடைய தலைமை திறனும் இயல்பாக இந்த ஒரு நேரத்தில் வெளிப்படவும் தொடங்கும். இது உங்களுக்கு மரியாதையும் பண வரவையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த இரண்டும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்தை, ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல உங்களை நிற்க வைக்கும். அந்த அளவுக்கு சில நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய திறமையை நம்பி சரியான முடிவுகளை நீங்க எடுங்கள். அந்த ஒரு முடிவுகள் போதும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற முடிவுகளை நீங்க எடுக்கும் பொழுது இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல சிம்மம் ராசி நபர்களாகிய நீங்கள் நான் யார் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு நேரத்தில் நீங்க இருப்பீங்க. அதனை நீங்கள் காட்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் அழகானதாக மாறும். இந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தினாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க போகிறார். அதனை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்துவார். கிரகங்கள் உங்களுடைய மறைந்திருந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழி அமைக்கவும் நிச்சயமாக செய்யும்.
இனி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னிலையில் நிற்பீங்க. முன்னிலையில் நின்று அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கடந்து வெற்றியை அடையக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்து விடுவீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.